வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் இட்லிக்கு செய்யக்கூடிய சாம்பார் அப்படியே ஹோட்டல் டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அது நல்லா வறுபட்டதுமே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அதில் வதக்கிக்கலாம். நம்ம வதக்கும் போதே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கினோம்னா நல்லா மணமாக இருக்கும். கடைசியாக சேர்க்குறத விட கருவேப்பிலை மட்டும் முதலே சேர்த்துருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கலாம், ரொம்ப அப்படியே வேகணும் அப்படின்னு இல்லை. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் சேர்க்க வேண்டிய காய்கறிகள் எல்லாமே சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 3 காய்கறிகள் எடுத்திருக்கேன். பீன்ஸ், கேரட், நூல்கோல், முள்ளங்கி எடுத்துக்கலாம். நீங்கள் முருங்காய் வேணால் கூட எடுத்துக்கலாம். ஸ்வீட்னஸ்க்காக கண்டிப்பாக கேரட்டோ அப்படி இல்லைனா சிகப்பு பூசணிக்காவோ சேர்த்துருங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து எண்ணெயில் முதல்ல இதையும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் காயெல்லாம் க்ரன்ச்சியாக இருக்கும், இல்லைனா ரொம்ப கூழாக வெந்துடும். நான் 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து இதை அப்படியே வேக வைக்க போகிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு காய் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்து முழுகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. அது வேகிறதுக்குள்ளே இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் வீட்டிலே வறுத்து அரைச்ச சாம்பார் தூள், தண்ணியை சேர்த்து அரைச்சி நல்லா விழுதானதுக்கப்புறமா கொதிச்சிட்ருக்க அந்த சாம்பாரில் நம்ம இதை சேர்த்துடலாம். 1/2 டம்ளர் இந்த மிக்ஸி ஜார்லேயும் வாஷ் பண்ணி நான் சேர்த்துட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும். காயெல்லாமும் நல்லா வெந்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துடலாம். நான் ஒரு மீடியம் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன், அதை சேர்த்துட்றேன். இப்போ வேக வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துடலாம். 3/4 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு பருப்பு சேர்த்து வேக வச்சு நான் வச்சுருக்கேன். நல்லா மசிச்சிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ மொத்தமாக தேவையான அளவு உப்பு இந்த சாம்பாருக்கு போட்டுடலாம். பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி கடைசியாக போடும்போது ஈஸியாக இருக்கும் அளவு தெரிஞ்சதுக்கப்புறம். இது நல்லா கொதிச்சாச்சு. இப்போ கொத்தமல்லியை தூவிட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நல்ல மணமாக ஜம்முன்னு ஹோட்டலில் சாம்பார் சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சுட சுட இட்லியோடு இந்த மாதிரி சர்வ் பண்ணும்போது நம்ம ரெஸ்டாரண்ட் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும். இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபிஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.